மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது தொடர்பான அண்மைச் செய்தியையும் அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேமுதிக தொண்டர்கள், அதே போல ரசிகர்கள், பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைய தினம் நேரடியாக வந்து அவரது நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரபலங்கள் தற்பொழுது விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். மறைந்த கேப்டன் விஜயகாந்தோடைய அந்த நினைவிடம் அருகே வெண்கலத்தால் ஆன சிம்மாசனம் என்பது நினைவிடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் அவருடைய புகைப்படம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களது மார்பளவு சிலை அந்த சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுடைய பொருளாளர் LK சுதீஷ் காலையிலே அவர் குடும்பத்தோடு வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இங்க வந்து அவர் நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். தொடர்ந்து இன்றைய தினம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து தேமுதிக தலைமை அலுவலகம் வரை அமைதி பேரணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. முன்னதாகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களது நினைவிடத்தில் வெண்கலத்தால் ஆன சிம்மாசனம் என்பது கொண்டு வரப்பட்டு அதில் விஜயகாந்தோடைய மார்பளவு சிலை என்பது அந்த சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அம்பேத்கர் சிலையிலிருந்து கோயம்பேடு இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகம் வரை அமைதி பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. கடந்த காலத்துல அமைதி பேரணிக்கு அனுமதி மறுத்த நிலையில தற்பொழுது இந்த ஆண்டு இந்த அமைதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தற்பொழுது இந்த அமைதி பேரணி தொடங்கியதற்கு பிறகாக தேமுதிக பொதுச் செயலாளரும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.